ஒரு நிமிஷம் இரு. நான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட பொண்ணு வரல, நீ வந்திருக்கனா அப்போ நீ தான் ஏதோ சொல்லி அந்த பொண்ணை வரவிடாம பண்ணிருக்க. ஏன் இப்படி பண்ண? சும்மா நான் பண்ணாத தப்புக்கெல்லாம் என்ன திட்டாதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவுமே பண்ணல. என்ன கோவப்பட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறா? ஒருவேளை அனுஷாவை இவ தடுத்திருக்க மாட்டாளோ? மேடி, உங்களுக்கு பொண்டாட்டியா நடிக்க மாடல் வேணுமா? ஹலோ. என்னடி ஹலோ கிலோ? ஓங்கி ஒரு அற விட்டேன்னு வச்சுக்கோ, போய் சேர்ந்துருவேன். யாருங்க நீங்க? என்ன எதுக்குங்க திட்டுறீங்க? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை திட்டாம தாளாட்டுவாங்களா? பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவியாடி பக்கி? மேடம், ஓவரா பேசாதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் மேடி பொண்டாட்டி பேசுறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனுக்கு பொண்டாட்டியா நடிக்க ஒத்துட்டு இருந்திருப்ப? உன்னெல்லாம் அப்படியே அம்மிக்கல்ல வச்சு அரைக்கணும்டி. மேடம், தேவையில்லாம என்ன திட்டாதீங்க. நானா ஒன்னும் மேடிக்கு பொண்டாட்டியா நடிக்கிறேன்னு வரல. அவர்தான் என்ன கூப்பிட்டாரு. மேடி கூப்பிட்டா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? இன்னைக்கு என் புருஷனுக்கு பொண்டாட்டியா நடிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு மேடி கிட்ட போன ஒரே அடியில உன் காலை உடைச்சிருவேன். அப்புறம் நீ நகை கடைக்கல மாடலா நடிக்க முடியாது. புத்தூர் மாவுக்கட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் மாடலா நடிக்கணும். ஹேய், நான் இத சும்மா சொல்றேன்னு நினைக்காத. பொண்டாட்டி புருஷனுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பா, ஆனா புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. நான் என் மேடிக்காக எதை வேணாலும் செய்வேன், கொலை கூட. மேடம், என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க மேடம். நான் இனிமே உங்க வழிக்கே வர மாட்டேன். மேடி கூப்பிட்ட இடத்துக்கு அவருக்கு பொண்டாட்டியா நடிக்கவும் நான் போகவே மாட்டேன் மேடம். ஏன் அவர் போனே நான் இனிமே எடுக்க மாட்டேன் மேடம். உங்க புருஷன் நம்பரை நான் பிளாக் பண்ணிடுறேன் மேடம். நான் இருக்கும் போது வேற எவளையாச்சும் என் இடத்துக்கு வர விட்டுருவேனா? குடுமைய பிடிச்சு அறுத்துற மாட்டேன். என்ன ரொம்ப நேரமா யோசிக்கிற? நான் என்ன யோசிச்சா உங்களுக்கு என்ன? நான் என் தங்கச்சி ஸ்ரேயா கிட்ட கேட்டு கஷ்டப்பட்டு ஒரே நாள்ல இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிட்டு வந்து பேசினா பாராட்டெல்லாம் வேண்டாம், திட்டாமலாவது இருக்கலாம்ல. உன் தங்கச்சி கிட்ட கேட்டு படிச்சுட்டு வந்தியா? அப்ப நான் இன்னொரு பொண்ண பொண்டாட்டியா நடிக்க கூப்பிட்ட விஷயம் உன் தங்கச்சிக்கு தெரியுமா? அதெல்லாம் எப்படி நான் என் தங்கச்சி கிட்ட சொல்ல முடியும்? நானும் மேடியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், எனக்கு இங்கிலீஷ் பேசணும் சொல்லி கொடுன்னு கேட்டேன். ஒரு 10 வார்த்தை சொல்லி கொடுத்தா அத மனப்பாடம் பண்ணி அப்படியே வந்து ஒப்பிச்சிட்டேன். சரியான இம்சை. ஏய், எங்க போற? கார்ல ஏற. கார்ல ஏறி எங்க வர போற? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு தான். வரும்போது எப்படி வந்த? ஆட்டோல வந்தேன். போகும்போது ஆட்டோலயே போ. கார்ல ஏறின காலை உடைச்சிருவோம் சொல்லிட்டேன். மேடி, என்னையும் கூட்டிட்டு போங்க. ஆட்டோல வா. நான் ஆட்டோல வான்னு. என்னைய விட்டுட்டு போறீங்க? போங்க. போற வழியில கார் பஞ்சர் ஆயிடும். இது என்னோட சாபம். மா, மேடி ஸ்வேதாவை ஏதோ சொல்லிருக்கான். அத நினைச்சு அந்த ஸ்வேதா தனியா போய் அழுதுருக்கான்னு மட்டும் புரியுது. ஆனா என்னன்னு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸ்வேதா அழற அளவுக்கு மேடி ஏதோ சொல்லிருக்கான்னா அவங்களுக்குள்ள கண்டிப்பா பெரிய விஷயம் ஏதோ நடந்திருக்கு. ஸ்வேதா மேடி 2 பேருக்குள்ள அப்படி என்னதாம்மா நடந்திருக்கும்? ஏன் பூமிகா, காலையில ஸ்வேதா இட்லி பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக அவ மேல இருக்க காதல்னால 20 இட்லிய வயிறு வீங்க தின்னவ அந்த மேடி. மேடி மிச்சம் வைக்கிற இட்லிய சாப்பிடுற அளவுக்கு ஸ்வேதா மேடி மேல காதலா வேற இருக்கா.
இவங்க 2 பேருக்கு இடையில இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பொங்கி வழியும் போது அவங்களுக்குள்ள வேற என்ன பிரச்சனை வரப்போகுது? அதுதாம்மா எனக்கும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிமா, ஓவர் அன்பு சண்டையில தான் முடியுமா. இது உலக நீதி, இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. இந்த உலகத்துல மிக சிறந்த காதலர்கள்னு சொல்லக்கூடிய ரோமியோ ஜூலியட்க்கு கூட ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இந்த ஸ்வேதாக்கும் மேடிக்கும் இடையில வந்திருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை ஊதி பெருசாக்கிட்டா மட்டும் போதும். அதை வச்சு அவங்க 2 பேரையும் ஈஸியா பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்வேதாவை ஒரேடியா அந்த வீட்டை விட்டு விரட்டிடலாமா. மேடிக்கும் ஸ்வேதாவுக்கும் இடையில என்ன பிரச்சனை இருக்குன்றத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிப்போம்மா, யோசிச்சு கண்டுபிடிப்போம். அத வச்சு அந்த ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டே விரட்டுவோம். என்னாச்சு? என்ன சவுண்ட் வந்துச்சு? ச்சே, டயர் வேற பஞ்சர் அடிச்சு சுத்தம். கால் வேற வலிக்குதே. கால் வலி வர தாங்க முடியல. காரை இங்கே விட்டுட்டு கேப் பிடிச்சு வீட்டுக்கு போயிடலாம். போனும் ஸ்விட்ச் ஆஃபா. இப்ப என்ன பண்றது? எப்படி வீட்டுக்கு போறது? என்ன ரோடு இப்படி வெறிச்சோடி போய் கிடக்கு? அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைக்காது போலயே. ஒரு வண்டி வருது, அதை எப்படியாவது நிறுத்தி வீட்டுக்கு போயிடலாம். ஆட்டோவா? நல்ல வேலை, ஒரு வழியா வீட்டுக்கு போயிடலாம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இவளா? இவ வண்டியை நிறுத்தணுமா? அசிங்கமா போச்சே. என்ன மேடியாச்சு? உங்களதான் கேக்குறேன் மேடி, திரும்புங்க. ஏன் மேடி நடு ரோட்ல நிக்கிறீங்க? அது வந்து காரு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆனா ஸ்டெப்னி மாத்த வேண்டியது தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி வாங்க, ஆட்டோல வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் மேடி, இப்ப நீ அவசரப்பட்டு வேண்டான்னு சொல்லி ஸ்வேதா உன்னை விட்டுட்டு ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டானா, நீ நைட்டு முழுக்க திருநாய்ங்க கூட ரோட்ல தான் படுத்திருக்கணும் பாத்துக்க. அதனால இந்த மான ரோஷத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு ஓகே சொல்லிடு. என்ன மேடி யோசிக்கிறீங்க? வாங்க. சரி சரி, நீ கெஞ்சி கேட்கறதுனால மட்டும்தான் நான் வரேன். அப்படியா? சரி வாங்க. அண்ணா போலாம். அண்ணா வாங்க போலாம். மேடம், இவரும் நம்ம கூட வர போறாரா? ஆமாண்ணா. இவர் வேண்டப்பட்டவரா மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கார் பங்க்சர், அதான் லிஃப்ட் கேட் வந்திருக்கேன். வாங்க போலாம், வண்டி எடுங்க. ஒரு நிமிஷம் மேடம், இந்த ஆளெல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க, ரொம்ப ரிஸ்க். எது ஆளா? ஆமா, நீ ஆள் தானே மேடம். ஆளை பார்க்க நல்லா டிப்டாப்பா இருக்கான்னு நினைச்சு லிஃப்ட் கொடுக்காதீங்க. இப்ப இருக்கிற திருட்டு பசங்களாம் இந்த மாதிரி தான் டிப்டாப்பா இருப்பாங்க. நாம நம்பி வண்டியில ஏத்தணும்னு வச்சுக்கோங்க, அசந்த நேரமா பார்த்து செயின் அறுத்துட்டு போயிடுவானுங்க. எது திருடனா? என்ன பார்த்தா செயின் இருக்கிற மாதிரியா தெரியுது உனக்கு? ஆமா ஆமா, என்ன யாருன்னே தெரியாது லிஃப்ட் கேட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்களா சொல்ற வரைக்கும் நானும் உங்களை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க போறது இல்ல. ஒரு ஆட்டோக்காரன் என்ன திருடுன்னு சொல்றான், அதை கேட்டும் கண்டுக்காத மாதிரி இருக்கல்ல, வச்சுக்கிறேன் உனக்கு. யோ டிரைவர், இதோ நிக்கிது பாரியா,
இது ஏன் காரு. திருடன் எவனாவது கார் வச்சிருப்பானா? ஏன் வச்சிருக்க மாட்டான்? திருட்டு பசங்க நல்லா திருடி தானே சம்பாதிக்கிறாங்க. அவனுங்க கார் வச்சிருக்க மாட்டானுங்களா? அது மட்டும் இல்லாம இது உன்னோட காருங்கிற, காரே திருட்டுக்காரா இருந்தா? எது? என் காரு திருட்டுக்காரா? உன்ன எல்லாம் உன்னால. இப்ப என்ன, என் காருக்கு ஓனர் நான் தானே. நீ நம்புறதுக்கு நான் கார் ஆர்சி புக் எடுத்து காட்டணுமா? அதெல்லாம் வேண்டாம். நீ காட்டினாலும் நான் நம்ப மாட்டேன். ஏ மேடம், நான் சொல்றத கேளுங்க. இந்த ஆளெல்லாம் நம்பி வண்டியில ஏத்தாதீங்க. அப்புறம் நமக்கு தான் ரிஸ்க். வாங்க போலாம். இல்லண்ணா, ஆளை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. கூட கூட்டிட்டு போலாம் வாங்க. பார்க்க பாவமா இருக்கிறது தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவானுங்க. ஆனா அதெல்லாம் நம்பிடக்கூடாது. ஹலோ, அவங்களே என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன? என் கஸ்டமரை நான் தானே சேஃப்டி பண்ணி ஆகணும். அண்ணா விடுங்கண்ணா, வரட்டும். அதான் நீங்க கூட இருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் ஓகே சொல்றேன். யோ, ஆட்டோக்குள்ள மேடத்தை உரசிக்கிட்டு எல்லாம் உட்கார கூடாது. ஓரமா உட்காந்துக்கணும். என்ன எனக்கு கண்டிஷன் போடுறான் இவன்? சரி வாங்க போலாம். போலாம், எல்லாம் என் நேரம். இந்த நட்ட நடு ராத்திரியில மண்ணுல வறுத்த வேர்க்கடலையை வாங்கி திங்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. என்ன இது, ஒட்டுமொத்த குடும்பமும் தூங்காம இங்க உட்கார்ந்து இருக்கு? பிரீத்தி, உனக்கு தெரியுமா அம்மா எதுக்கு வர சொன்னாங்க? எனக்கும் அதான் தெரியலன்னு. இந்த அம்மாவுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்கா? ஆமா, எல்லாரும் இங்க இருக்காங்க. இந்த மேடிய ஸ்வேதாவும் எங்க போனாங்க? எதுக்குமா எங்க எல்லாரையும் இப்ப வர சொன்னீங்க? எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வர சொன்னேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயமா? ஒரு 10 நிமிஷத்துல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்ப பாருங்க. குடும்பமே சேர்ந்து அர்த்தராத்திரியில அப்படின்னு முக்கியமான விஷயம் பேச போறாங்க. இந்த விஷயத்த பூமிகா கிட்டயும் கண்மணி கிட்டயும் சொல்லணுமே. பூமிகா, எங்க அம்மா நான் திட்டுனேன்னு கோச்சிக்கிட்டு ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டா போல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊருக்கு போறேன்னு சொல்றதுக்காக போன் பண்றான்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். சரிம்மா, போன் எடுத்து பேசுமா. என்னம்மா, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியா? என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியாவா? ஏய், நான் எதுக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்? ஊருக்கு போக. ஊருக்கு போகவா? ஏய், நான் எதுக்குடி உங்களெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போனோம்? கண்மணி, நான் இந்த வீட்டு வாசல்ல தான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னது, வீட்டு வாசல்ல நிக்கிறியா? ஆ, கிழவிக்கு கொழுப்பா பாத்தியா? வீட்டு வாசல்ல நிக்கிறாளாம். வீட்டு வாசல்ல இருந்துகிட்டு எதுக்குமா கால் பண்ற? ரூமுக்கு வரமாட்டியா? ஐயோ, இங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு கண்மணி. அத சொல்லதான் போன் பண்ணேன். என்ன பிரச்சனை? இத பாரு, ஹால்ல உங்களை தவிர மொத்த குடும்பமும் கூடி இருக்கு. நீங்க சீக்கிரமா கீழே இறங்கி வாங்க. என்னம்மா சொல்ற? ஐயோ, சும்மா தொண கேள்வி கேட்காம சீக்கிரமா வாங்க. சரிம்மா, நாங்க வரோம். நீ போன வை. என்னம்மா ஆச்சு? நம்ம வீட்ல எல்லாரும் ஹால்ல கூடி இருக்காங்களா? ஏதோ பிரச்சனையா? நம்மள உன் பாட்டி கீழே வர சொன்னா. என்ன பிரச்சனைமா? தெரியல. சரி வா, கீழே போய் பாப்போம். ஆட்டோ தீப்பிடி சைஸ்ல இத்தினுண்டா இருக்கிறதுனால உட்கார கூட இடம் இல்ல.
பொம்பளைங்களை இடிக்கிறதுக்குனே வரானுங்க, திருந்தவே மாட்டானுங்க. சாரி. ஐம் சாரி. என்ன இவன் ஆட்டோ லேசா ஆடினதுக்கே அந்த மேடம் மேல போய் சாயறான். ஏன் ஸ்வேதா கண்ணை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி ஆகுது? இனிமே ஸ்வேதா கண்ணை பார்க்கவே கூடாதுப்பா. சாரி சாரி. இன்னொரு தடவை அந்த மேடம் மேல சாஞ்ச அப்புறம் இருக்குடா உனக்கு. இவனை யோ இறங்கு. எதுக்கு வண்டியை நிப்பாட்டினீங்க? சொல்றேன் இறங்கு. இறங்கணுமா? ஏன்? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு சின்ன பிரேக் அடிச்சா கூட அந்த மேடம் மேல போய் விழற. ஓ அதுவா, தெரியாம சாஞ்சிட்டேன். இனிமே சாய மாட்டேன். சாரி. நீ ஆட்டோவில் ஏறினதுல இருந்து மேடத்து மேல இடிச்சிட்டு 10 தடவைக்கு மேல சாரி கேட்டுட்ட. ஆனா நீ இடிக்கிறத நிறுத்தல. இல்ல, ஆட்டோ குலுங்கினதுல இடிச்சிட்டேன். இனி இடிக்க மாட்டேன். இல்ல, நீ வேணும்னு தான் இடிச்ச. டிரைவர் அண்ணா விடுங்க, அவர் தான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்றாருல்ல. மேடம், இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் ஒரு தடவை பிரேக் போட்டா அத காரணமா வச்சு உங்க மேல 3 தடவை இடிக்கிறான். இல்ல சார். நீ பேசாதயா. இவனுங்க இப்படிதான் நைட்ல கார் ரிப்பேர்னு போய் சொல்லிட்டு ஆட்டோல ஏறி லேடிஸ் கிட்ட தப்பு தப்பா நடந்துக்குவானுங்க. இவனுங்கெல்லாம் பெரிய கேங் மேடம். எது கேங்கா? யோ, நீ ஏதாவது கதை கட்டி விடாத, அப்புறம் போலீஸ் என்ன உள்ள வச்சிரும். பொம்பளைங்களை இடிக்கிறவங்கள போலீஸ் பிடிச்சி உள்ளதான் வைக்கணும். நான் இப்ப உன்னை போலீஸ் கிட்ட தான் பிடிச்சி கொடுக்க போறேன். ஆட்டோ சார், நான் சொல்றதை கேளுங்க. நான் இவங்களை இடிச்சா கூட தப்பு கிடையாது. போலீஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ பொம்பளை மேல இடிப்ப, நான் என்னன்னு வந்து கேட்டா இடிச்சா ஒண்ணும் தப்பில்லைன்னு வேற சொல்லுவியா? இறங்கியா. நான் சொல்றதை கேளுங்க சார். யோ இறங்கியா. ஒரு நிமிஷம். இறங்கியானே. ஆட்டோ சார் இருங்க இருங்க. ஆட்டோ சார், இவ என் பொண்டாட்டி. என்ன சொல்ற நீ? ஆமா சார், நான் தாலி கட்டின பொண்டாட்டி சார். மேடி, நீங்களே உங்க வாயால என்ன உங்க வைஃப்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அது போதும். உங்களுக்கு டவுட் இருந்தா என் வைஃப் கிட்டயே கேளுங்க. மேடம், இவர் சொல்றது உண்மையா? நீங்க இவர் வைஃபா? ஆமாண்ணா. அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டீங்க? அது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அதான். உங்க சண்டைக்கு என்ன ஊறுகாய் ஆக்கிட்டீங்களே. ஐயோ. ஆட்டோ டிரைவர் என்ன போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லும் போது கூட நான் தான் உன் புருஷன் நீ சொல்லல. நீங்க ஆட்டோல ஏறும்போது என்ன பொண்டாட்டின்னு சொல்லாம யாரோ மாதிரி நடந்துக்கிட்டீங்கல்ல, அதான் நான் இப்படி பண்ணேன். சரி சரி, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனது ஃபங்க்ஷன்ல நடந்தது. எதையுமே வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாத, சரியா? உளறி வச்சிடாத. நான் சொல்றது புரியுதா? பூமிகா, அம்மா சொன்னது சரிதான். எல்லாரும் ஹால்ல தான் இருக்காங்க. கண்மணி, அம்மா என்னம்மா பிரச்சனை? தெரியலடி. ஆனா அந்த கல்பனா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. ஹால்ல எல்லாரும் இருக்காங்க, ஆனா மேடி ஸ்வேதாவை மட்டும் காணும். தெரியலையே, ஒருவேளை ஸ்வேதாவால தான் பிரச்சனையோ? ஸ்வேதாவால பிரச்சனையா? என்னம்மா சொல்ற நீ? ஏய், நான் சொல்றேன். ஸ்வேதா காலையில அழுதுகிட்டு இருந்தான்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த பிரச்சனை பெருசாகி ஒருவேளை கல்பனாமாக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்வேதாவால தான் பிரச்சனைன்னு எல்லாரையும் இங்க கூப்பிட்டு இருப்பாங்களோ?
நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சு, நான் இப்பவே உனக்கு 1/2 கிலோ ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீமா? ம். வெண்ணிலா ஃபிளேவர் வாங்கி தரியா? ஓகே ஓகே, வாங்கி தரேன். அம்மா சாமி, நான் சொன்ன மாதிரியே நடக்கணும். அப்பதான் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும்.